வணக்கம் 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 நண்பர்களே. பெரியானாகி கிச்சன் இன்ஜினியரிங்ல இருந்து நான் உங்க சூர்யா. இன்னைக்கு உங்களுக்கு என்ன மிஷின் எடுத்துட்டு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மல்டிபர்பஸ் குக்கிங் மிஷினுங்க. அதாவது இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஹல்வா, பால்கோவா, மைசூர்பா, ஊறுகாய், மால்ட்டு, கிரேவி இந்த மாதிரி மல்டி பர்பஸா என்ன ஐட்டம் வேணாலும் நீங்க சமைச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மிஷினை பத்தின ஸ்பெசிபிகேஷன் அண்ட் டீடைல்ஸ் எல்லாம் டீடைல்டா பார்க்கலாம் வாங்க. இந்த மிஷினை பத்தின ஸ்பெசிபிகேஷன்ஸ் பார்த்தலாங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 கெப்பாசிட்டி நாங்க பண்றோங்க. 150 லிட்டர், 250 லிட்டர், 400 லிட்டர்னு சொல்லிட்டு 3 கெப்பாசிட்டி பண்றோங்க. மோட்டர் கெப்பாசிட்டி உங்களுக்கு வந்து லிட்டர் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகுங்க. இதுல ஃபிக்ஸ் பண்ணியிருக்க மோட்டர் பாத்தீங்கன்னா கான்டன் ஆர் LHP பிராண்ட் மோட்டர் தான். 100% காப்பர் காயில் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் இதுல யூஸ் பண்ணியிருக்க கியர் பாக்ஸ் பாத்தீங்கன்னா Bonfiglioli பிராண்டட் கியர் பாக்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது வேர்ல்ட் நம்பர் 1 பிராண்டட் கியர் பாக்ஸ், இட்டாலியன் கியர் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஸோ அதனால இதோட குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு மிஷினே சொல்லலாங்க. இப்போ இந்த மிஷினோட ரன்னிங் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா டெல்டா டிரைவ் சிஸ்டம் இதில் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த மிஷினோட ஹோல் பாடியுமே வந்து ஃபுட் கிரேடட் SS304 மெட்டீரியல்னால யூஸ் பண்ணியிருக்கோங்க. அண்ட் ஆல்சோ உள்ள அந்த கிண்டர் ஸ்கிராப்பர் பார்த்தீங்கன்னா டெஃப்லான் மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா அப் டு 350 டிகிரி செல்சியஸ் வரைக்குமே தாங்கக்கூடிய ஒரு மெட்டீரியலுங்க. அண்ட் ஆல்சோ அந்த பவுல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் SS304 6 mm திக்னஸில் கொடுத்துருக்கோங்க. 6 mm திக்னஸ் ஹெவியாக கொடுத்துருக்கனால நீங்கள் என்ன ஐட்டம் போட்டாலுமே உங்களுக்கு அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. அண்ட் ஆல்சோ இதில் கீழே வந்து ரிங் பர்னை யூஸ் பண்ணியிருக்கோங்க. கொரியன் ரிங் பர்னை யூஸ் பண்ணியிருக்கனால இதோட ஹீட் வந்து ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி உங்களுக்கு குக்கிங்க்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்குங்க. அண்ட் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் மீட்டர் அண்ட் ஆம்பியர் மீட்டர் கொடுத்துருக்கோங்க. இப்போ இன்புட் வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்னு இந்த மிஷின்லேயே உங்களுக்கு காட்டுங்க. ஆம்பியர் இப்போ எவ்வளோ லோடு எடுக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு ஆம்பியர் மீட்டரில் தெரிய வந்துருங்க. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் ஃபார்வர்ட் சுவிட்ச் கொடுத்துருக்கனால நீங்கள் ரிவர்ஸ் ஃபார்வர்டும் திருப்பி நீங்கள் மிஷினை ரன் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த மிஷினோட பர்பஸ் பார்க்கலாங்க. முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வடச்சட்டி வச்சு அல்வா, பால்கோவாலாம் ஒரு 2 பேர் 3 பேர் கையில் போட்டு கிண்டிட்டு இருப்பாங்க. இப்போ அதை கமர்ஷியலைஸாக பண்ணும்போது உங்களால் செய்ய முடியாதுங்க. அதுக்காக தான் இந்த மிஷினை நாங்கள் வந்து பெர்ஃபெக்டா டிசைன் பண்ணி உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோங்க. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா ஹல்வா, பால்கோவா, மைசூர்பா, ஊறுகாய் இந்த மாதிரி நீங்க கடாயில போட்டு கிண்டுற ஐட்டம் எதுனாலுமே இந்த மிஷின்ல போட்டு கிண்டி எடுத்துக்கலாங்க. அண்ட் ஆல்சோ இதுல இன்னொரு ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல ஸ்பீட் கண்ட்ரோலர் கொடுத்துருக்கிறதுனால நீங்க ஒவ்வொரு ஐட்டத்துக்கு தகுந்த மாதிரி அந்த கிண்டுற ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ கோதுமை அல்வா செய்றீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அந்த கோதுமை பால் எடுத்து ஊற்றும் போது தண்ணியா இருக்குங்க. தண்ணியா இருக்கும்போது ரொம்ப ஸ்பீடா ஊத்துனா அந்த பால் வந்து அலம்புங்க. ஸோ ஸ்லோ ஸ்பீட்ல நீங்க ரன் பண்ணும்போது அந்த பால் வந்து ஈவனா ஸ்டிர் ஆகி மிக்சிங் அந்த ஹீட்டிங் அந்த குக்கிங்குமே வந்து ரொம்ப ஈவனா உங்களுக்கு வந்து ஆகுங்க. ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காண்டியே இந்த ஸ்பீட் கண்ட்ரோலர் கொடுத்துக்கோங்க. இப்போ அல்வா கொஞ்ச நேரம் கழிச்சு போகும்போது அந்த ஒரு கெட்டித்தன்மை வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கடைசி டைம் போகும்போது நல்லாவே உங்களுக்கு ஸ்பீடா உங்களுக்கு கிண்டும் போது உங்களுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ இந்த மிஷின் வந்து ஸ்பெஷலாக ஒரு ஐட்டத்துக்காக நிறைய டிசைன் பண்ணி நாங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோங்க. ஏபிசி மால்ட், பீட்ரூட் மால்ட்டு, பனானா மால்ட், இந்த மாதிரி மால்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குங்க. ஸோ எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே எங்களுக்கு மால்ட் செய்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்டான மிஷின் வேணும், அதுவும் அந்த கையில் செய்கிற அதே பக்குவத்தில் செய்கிற மாதிரி ஒரு மிஷின் வேணும்னு கேட்டதுனால தான் இந்த மிஷினை வந்து அதுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணோங்க. இதில் வந்து நீங்கள் இந்த ஆப்பிள், பீட்ரூட், கேரட் எல்லாம் பேஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு மால்ட் செய்யும்போது பார்த்தீங்கன்னா அந்த எண்டில் வந்து அந்த கெட்டித்தன்மையோடு உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபினிஷிங்கா வருதுங்க. இப்போ உங்களுக்கு ஏபிசி மால்ட் போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் வாங்க.
மிஷினில் ஏபிசி மால்ட் போட்டு உங்களுக்கு டெமோ காமிச்சேன், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. இப்போ அடுத்து இந்த மிஷினில் மைசூர் பாக் போட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன் வாங்க. ஓகேங்க, ஃபைனலாக இந்த மிஷினோட டெமோ டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஏபிசி மால்ட் மைசூர் பாலாம் உங்களுக்கு டெமோ போட்டு காமிச்சேன், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு நீங்களே பார்த்தீங்க. இந்த மிஷினை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.